ஓகே. ஹாய் லீடர்ஸ். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்குமே பாருங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸியா நான் கண்டுபிடிச்சுருவேன். இந்த வீடியோல நெறைய நான் செக் பாயிண்ட்ஸ்லாம் வச்சிருக்கேன். இந்த வீடியோல நான் என்ன சொல்றேனோ, அத மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்க இந்த வீடியோ கரெக்ட்டா கவனிச்சிருக்கீங்கங்கிற ஒரு பேர் கிடைச்சிரும். ஆனா வீடியோவ வந்து நீங்க கரெக்ட்டா கவனிச்சும், நான் சொல்றக்கூடிய விஷயத்த நீங்க பண்ணல அப்படின்னா, இந்த வீடியோ நீங்க கரெக்ட்டா பார்க்கலன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ, கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மந்த்ங்கிறது நியூவா ஸ்டார்ட் ஆயிருச்சு. மந்த் மட்டும் எப்பயுமே நமக்கு வந்து நியூவா இருக்காது. நம்மளுடைய பிகினிங், நம்மளுடைய அச்சீவ்மென்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூவா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வெஸ்டேஜ்குள்ள வந்தது வந்து ரீசன் வந்து நம்ம எல்லாமே இன்கம் பண்ணணும். அதுவும் பெரிய லெவல்ல சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் வந்திருக்கோம். இப்ப நான் ஸ்க்ரீன்ல ஷோ பண்ணிக்க பாருங்க. அந்த புதையல் தான் உங்களுடைய ஒரு இன்கம்னு வச்சுக்கோங்க. அதாவது நீங்க எவ்வளவோ அவமானப்பட்டுருப்பீங்க. கேலி பண்ணியிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய பேரண்ட்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, மதிக்காம அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி என்ன சொல்றது? அது சொல்லக்கூட முடியாது. அவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஒரு சில பெர்சன்ஸ்க்கு. அதாவது ரொம்ப கஷ்டமா வந்து எந்த ஒரு இடத்துலயுமே மதிச்சிருக்க மாட்டாங்க. மதிச்சு பேசியிருக்க மாட்டாங்க. பணம் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு மாதிரியும், பணம் இல்லாதவங்கள்ட்ட ஒரு மாதிரியும் நடத்திருப்பாங்க. ஒரு ஃபங்ஷன் போனோம்னா, அங்க அவமானமா இருக்கும். ஒரு சுத்தி உள்ளவங்க கேலி, கிண்டல் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. ரிலேட்டிவ்ஸ் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வரக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது ஒண்ணு கொளுத்தி போட்டுட்டு போவாங்க. இந்த மாரி நெறையா அவமானம், ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது, நீங்க வெஸ்டேஜ சூஸ் பண்ணதுக்கு ஒரே ரீசன், நான் என் லைஃப்ல நான் ஷைன் ஆகணும். யாரெல்லாம் என்னைய அவமானப்படுத்துனாங்களோ, என்னுடைய பேரண்ட்ஸ, என்னுடைய வீட்ல உள்ளவங்கள யாரெல்லாம் அவமானப்படுத்துனாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி நான் ஒரு அச்சீவ்மென்ட்ஸ் காமிக்கணும். அவங்களுக்கு முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்துக்குள்ள தான் உள்ள வந்திருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? இப்ப நான் ஸ்க்ரீன்ல ஷோ பண்ணியிருக்கிற அந்த புதையல பாருங்க. இந்த புதையல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வெஸ்டேஜ்ல நீங்க எடுக்கக்கூடிய ஒரு இன்கம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட்டு பாருங்க 30 பிவின்னு இருக்கும். இந்த 30 பிவிங்கிறது ஜஸ்ட் வாக் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த 30 பிவிங்கிறது நார்மல் பர்ச்சேஸ் தான். இந்த 30 பிவிய நீங்க சூஸ் பண்ணீங்க அப்டின்னா, நீங்க உங்களுடைய இன்கம் ஓகேங்களா? நீங்க வெஸ்டேஜ்ல எதுக்காக வந்திருக்கீங்களோ, அந்த இன்கம் அடையறதுக்கு ஜஸ்ட் நீங்க நடந்து போற மாதிரி தான். ஓகேங்களா? அதுவே நீங்க 60 பிவி சூஸ் பண்ணீங்க அப்டின்னா, உங்க கண்ணு முன்னாடி அந்த புதையல் இருந்தும், நீங்க சைக்கிள்ல போய் நான் அத எடுத்துக்கிறேன் அப்டின்னு மாதிரி தான். ஓகேங்களா? ஆனா அதுவே நீங்க 100 பிவிய சூஸ் பண்ணீங்க அப்டின்னா, Z ஓகேங்களா? ஒரு Z எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா போகும். கண்ண மூடி கண்ண தொறக்கக்குள்ள அது அதோட ஒரு ஒரு பெரிய லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாஸ்ட்ல போயிடும். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட தூரத்த வந்து ஈஸியா கடந்துரும். கரெக்ட்டா? ஸோ அப்படி இருக்கும்போது, ஸோ நீங்க எத சூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு உங்க கிட்ட தான் இருக்கு. இல்ல என்கிட்ட அமௌண்ட் இல்ல. இல்ல என் வீட்ல கம்மியா தான் இருக்கு. நான் இவ்ளோ பிவிக்குலாம் வாங்க முடியாது அப்படின்னு இருக்கீங்கன்னா, உங்க அப்ளைன் கிட்ட போய் கேளுங்க. அவங்க நெறைய ஐடியாஸ் தருவாங்க. ஓகேங்களா? என்ன பண்ணணும்? எப்படி பண்ணணும்? அதுக்கான பிளான் என்ன? அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்னங்கிற விஷயத்த கிளியரா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். இந்த ஸ்லைடு பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். அந்த புதையல் தான் உங்களுடைய இன்கம் அப்டின்னா, நீங்க எத வச்சு அந்த புதையல எடுக்க போறீங்க? எவ்வளோ ஃபாஸ்ட்டா எடுக்க போறீங்க? அப்டி தான் இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த 30 பிவிங்கிறது நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னேன்ல. ஸோ ஒரு வாக் பண்ணிட்டு போற மாதிரி, சைக்கிள்ல போற மாதிரி, ஒரு ஜெட்ல போற மாதிரின்னு சொல்லியிருந்தேன்ல. இதுல நீங்க கிளியரா புரிஞ்சிருக்கும். ஜெட்ல போனா தான் என்னுடைய புதையல நான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி. இப்ப இந்த 30 பிவிங்கிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ நீங்க நிக்கிற இடத்துல இருந்து ஒரு ஒரு 5 அடியில ஓகேங்களா, ஒரு 5 அடிக்கு கீழ மண்ணுல புதையல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றத அப்படியே ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க நிக்கிற இடத்துல இருந்து ஒரு 5 அடி கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதையல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த புதையல நீங்க இப்ப தோண்டி எடுக்கணும். அந்த புதையல்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு என்ன சொல்றது? ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்கும். அதுக்கு மேல அந்த புதையல்ங்கிறது மறைஞ்சிரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? இப்ப இப்ப உங்க இந்த 30 பிவிங்கிறது நீங்க உங்க கையில ஒரு ஸ்பூன எடுத்து தோண்டுற மாதிரி. எப்படிங்க? ஒரு ஸ்பூன ஒரு ஸ்பூன் இருக்கும்ல. அந்த ஸ்பூன எடுத்து மண்ணுக்கு அடியில தோண்டி அந்த புதையல நான் எடுக்க போறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுவே 60 பிவி அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மண்வெட்டிய வச்சு தோண்டுறேன் அப்படிங்கிற அர்த்தம். ஓகேங்களா? இதுவே 100 பிவி அப்டின்னா, நான் ஒரு ஜேசிபிய வச்சு தோண்ட போறேன் அப்டின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க நிக்கிற இடத்துலருந்து ஒரு 5 அடி கீழ வந்து ஒரு புதையல் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்ப அந்த புதையல எடுக்கணும் அப்டின்னா, இந்த 3ல எத சூஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும்? அதாவது ஸ்பூன வச்சு தோண்டுனா ஈஸியா அந்த புதையல வந்து எடுத்துடலாமா? இல்ல ஒரு மண்வெட்டிய வச்சு தோண்டுனா ஈஸியா எடுத்துடலாமா? இல்ல ஒரு ஜேசிபிய வச்சு கூட்டிட்டு வந்து அதுக்கான எஃபோர்ட்ஸ் போட்டு எடுத்துட்டு வந்து அத வந்து தோணும் அப்டின்னா ஈஸியா எடுத்துடலாமா? அந்த புதையலுங்கிறது ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எத சூஸ் பண்ணுவீங்க? இந்த வீடியோ இப்பவே பாஸ் பண்ணிட்டு,
இந்த வீடியோ குரூப்பில் ஷேர் ஆகிருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுடைய கைட் பண்ணக்கூடிய பர்சன் ஷேர் பண்ணி எப்படி வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வீடியோ உங்கள் கைட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ்க்கு போயிட்டு ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? நான் சொல்றது புரிஞ்சதா? ஓகேவா? ஸோ அவங்களுக்கு போயிட்டு இதுக்கான ஆன்சருங்க பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிட்டு. இதை நீங்கள் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோ கவனிக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? நான் சொல்றது புரிஞ்சுதா? அப்போ கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜேசிபி தான். ஆனால் என்கிட்ட ஜேசிபி கொண்டு வர அளவுக்கு என்கிட்ட வந்து பணம் இல்லை. நான் ஜேசிபி எப்படி கொண்டு போயிட்டு பேசி கூட்டிகிட்டு வர முடியும்? என்கிட்ட அந்த அளவுக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். மண்வெட்டி வாங்குற அளவுக்கு என்கிட்ட அமௌண்ட் இல்லைன்னு சொல்லலாம். என்கிட்ட ஸ்பூன்னா அது வீட்டில் கிடக்கும் ஒரு ஓரமாக, அதை வச்சு நான் தோண்டி எடுத்துடுவேன்னு சொல்லலாம். கரெக்டு தான். ஈஸியாக கிடைக்கிறதுக்கு எந்த ஒரு வேல்யூங்கிறது கிடையாது. எதை நம்ம கஷ்டப்பட்டு அதை அடையிறதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபோர்ட்ஸ் போட்டு பண்ணுறோமோ அதுக்கு மட்டும்தான் மதிப்பு. ஓகேவா? அப்படி இருக்கும் போது இந்த இந்த புதையலை நீங்கள் வெஸ்ட்டில் இன்கம் பண்ண வந்தீங்களே, இதை சும்மா வீட்டில் ஓரமாக கிடக்கிற ஒரு ஸ்பூனை வச்சு தோண்டி எடுக்க போகிறீங்களா, இல்லை ஒரு ஏதோ காசை சேமித்து ஒரு மண்வெட்டியை வாங்கி பண்ண போகிறீங்களா, இல்லை உங்ககிட்ட அமௌண்ட் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் அதுக்கான ஒரு இன்கம் சோர்ஸை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த புதையலை எடுக்க போகிறீங்களா? நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறது கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட் செலக்ட் பண்ண தெரியாமல் இருக்கீங்க. சில பேர் வீட்டில் வந்து சப்போர்ட் இல்லாமல் பண்ணுறீங்க. கரெக்டு தான். நான் 100 PV கன்சிஸ்டன்சி பண்ண முடிவு பண்ணிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் கையில் அமௌண்ட் அவ்வளோவா இல்லை. எனக்கு இந்த ஆஃபரை பற்றி புரிஞ்சிருச்சு. ஆனால் நான் இந்த ஆஃபரை எடுத்து பண்ணணும்னா எனக்கு என்ன பண்ணுறது? என் கையில் அமௌண்ட் இல்லைங்க. புரியுதுங்களா? என் கையில் அமௌண்ட் இல்லை. சரிங்களா? நான் வந்து 100 PV கன்சிஸ்டன்சி எடுத்து பண்ணுங்கிற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். எனக்கு இந்த ஆஃபர் பற்றி புரிஞ்சிருச்சு. இந்த 100 PV கன்சிஸ்டன்சி பண்ணோம் அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு வீடியோவே இருக்குது. டாஸ்க் 3ல பார்த்துருப்பீங்க. யாராவது பார்க்காம இருக்கீங்கன்னா உங்களுடைய கைட் பண்ணக்கூடிய பர்சன்ட் இப்போவே பாஸ் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? நம்ம 4 மாதம் தொடர்ந்து வாங்கணும் அப்படின்னா 5வது மாதம் 2500க்கு ஃப்ரீயாக கூப்பனுங்க தராங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் 100 PV கன்சிஸ்டன்சி பண்ணனால நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, தெரியாத விஷயம் என்னங்கிற விஷயம் நிறைய தனியாக இருக்குன்னு ஒரு வீடியோவே இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிறது உங்ககிட்ட அதுதாங்க. நான் 100 PV கன்சிஸ்டன்சி பண்ணுறதோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு புரிஞ்சிருச்சுங்க. ஓகேங்களா? எனக்கு என் கையில் அமௌண்ட் இல்லை. ஓகேங்களா? நான் இப்போ 100 PV கன்சிஸ்டன்சி பண்ணணும். நான் உங்ககிட்ட வந்து நிற்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு யாராவது இருக்கீங்க அப்படின்னா இப்போவே இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுடைய சிச்சுவேஷன் என்னவோ அது ஒரு ஆடியோவாவோ ஒரு டெக்ஸ்டாவோ போட்டுட்டு நீ நெக்ஸ்ட் அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. அவங்க வந்து உங்களை ப்ராப்பராக 100 PV கன்சிஸ்டன்சிக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு வேஸ் ஏதாவது ஒன்று காமிப்பாங்க. ஓகேங்களா? அதை ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அதை ட்ரை பண்ணணும். பார்த்துட்டு இது வேலைக்கு ஆகாது, இது வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு விட்டுறக்கூடாது. அவங்க என்ன வழியை சொல்கிறாங்க அதை கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும் எதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே, நீங்கள் கம்பெனி பார்த்து பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா கம்பெனிங்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ட்ரஸ்டட் அப்படின்னு வந்து ஒரு அவார்டே வாங்கியிருக்காங்க. அந்த பிராண்ட் நேமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீனில் தெரியும். ஹேரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்டும் இது தான். ஓகேங்களா? ஸோ 2023 2025ல் ஸோ இதுக்கான இதுங்கிறது வாங்கியிருக்காங்க. முன்னாடி வாங்கிட்டாங்க. கீழே பாருங்கள் கௌதம் வாலி சாரோட சைன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதாவது நம்மளுடைய கம்பெனியோட ஓனர். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் கிடையாது. நம்ம வெஸ்டேஜில் நிறையா வந்து ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா ப்ராப்ளத்துக்கும் வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்யூஷன் இருக்குது. உங்களுக்கு இது கிளியராக தெரியலனா இந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்கள் அப்ளைன்ஸ் கிட்ட இருக்கும். அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட வந்து 21 இயர்ஸ் இப்போ 22 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்கி நீங்கள் பார்த்து இதுக்கான ப்ராப்ளம் உங்ககிட்ட இருக்குது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சஜஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் கிடையாது. நம்ம கம்பெனி வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக அனௌன்ஸ் பண்ணுறது கொடுத்தாங்க. 2 அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய வெஸ்டேஜ் ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லையும் நாங்கள் சேல்ஸ் பண்ணலை. எங்களுடைய வெஸ்டேஜ் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு மட்டும்தாங்கிற விஷயத்த கிளியராக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா நான் இதை சொல்கிறேன்னா சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சைடில் ஏதாவது ஒரு வீடியோ ஓகேங்களா யாராவது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்துட்டு சரி ஓகே நான் ஆன்லைனில் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் செக் பண்ணுறாங்க. அவங்க செக் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்கே பாரு இந்த ப்ராடக்ட் வந்து இதோட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் என்ன பண்ணுறீங்க பரவாயில்ல இதோட இது கம்மியாக இருக்குது அப்போ நமக்கு கம்பெனி ஏமாத்துறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கங்க. உங்களுக்கு ஒரு ஆப்பிள் வாட்ச் வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் நிறைய ஷாப்பில் போட்டிருப்பாங்க, நிறைய மாலில் இருக்கும். ஒரு 1000 rupeesல கிடைக்கும் ஆப்பிள் வாட்ச், இல்லை 2000ல கிடைக்கும். அந்த ஆப்பிள் வாட்சை வாங்கிட்டு நீங்கள்
ரியலான ஒரு ஆப்பிள் வாட்சில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரங்கிட்ட போயிட்டு சண்டை போட்டிங்கன்னா லாஜிக் கரெக்டா? இல்லைன்னா அந்த ஆப்பிள் வாட்சை வாங்கிட்டு நீங்கள் உண்மையான ஆப்பிள் வாட்சை வாங்காமல் அந்த டூப்ளிகேட் வாட்சை வாங்கிட்டு ஆப்பிள் வாட்ச் அதாவது ஆப்பிள் கம்பெனி இருக்குல்ல அந்த கம்பெனி மேலே கேஸ் போட்டிங்கன்னா அது நிற்குமா? அதாவது என்னைய வந்து ஏமாற்றிட்டாங்க, இந்த ஆப்பிள் கம்பெனி நான் வந்து ரியலான ஒரு வாட்ச் தான் வாங்கினேன், ஆனால் வந்து என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொன்னால் லாஜிக் கரெக்டாக இருக்குமா? யோசிச்சு பாருங்க. நிறைய டூப்ளிகேட் ப்ராடக்ட்டுங்கிறது வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? நம்ம எந்த ப்ராடக்ட்டை வாங்குறோம்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட தான் இருக்கு. இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீங்கள் வெஸ்டேஜ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போவே இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அந்த நீங்கள் வச்சிருக்க வீட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை பின்னாடி திருப்பி கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெஸ்டேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன்ஸ்க்கு மட்டும்தான், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மட்டும்தான் நாங்கள் எந்த ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லையும் சேல்ஸ் பண்ணலைங்கிறத அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிற விஷயத்தை பார்த்துட்டு நீங்கள் வெஸ்டேஜ் ப்ராடக்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை அப்படியே இப்போ உங்களுடைய கைட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடுங்க. புரிஞ்சுதா? இதெல்லாம் ஒவ்வொரு செக் பாயிண்ட்ஸ். இதை பண்ணல அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ கரெக்டாக கவனிக்கலன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகேவா? நீங்கள் எதுக்குமே பயப்பட வேணாம். நம்ம கிட்ட வந்து மணி பேக் கேரண்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அது பிடிக்கல அப்படின்னா தாராளமாக நீங்கள் ப்ராடக்ட்ஸை கொடுத்து திருப்பி உங்களுடைய பழைய கடைக்கே ஓடி போயிடலாங்கிற கம்பெனி ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு கேவலமான ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எப்படிங்க? ஒரு கேவலமான ப்ராடக்ட், அதாவது ரொம்ப தரங்கட்ட ப்ராடக்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா மட்டமான ப்ராடக்டை நான் வந்து ஒரு ரெடி பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ அதை நான் உங்ககிட்ட கொண்டு வரேன். அதை நான் முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட தள்ளிட்டு போயிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. என்னுடைய மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இல்லை, நான் ஏமாத்தணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட வந்து மட்டமான ப்ராடக்டை உங்ககிட்ட தள்ளி விட்டு போயிடணும்னு நான் நினைக்கிறேன், அந்த இடத்துல இருந்து நான் லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் இந்த ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுப்பேனா? சே எஸ் ஆர் நோ. அப்படியே பாஸ் பண்ணிட்டு உங்களுடைய கைட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. நான் சொல்றது புரிஞ்சுதா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நான் மட்டமான ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மட்டமான ப்ராடக்டை நான் உங்ககிட்ட தள்ளி விட்டு நான் காசு பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? யோசிச்சு பாருங்க. முக்கியமாக வந்து நான் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது, நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் தான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு தானே நான் சொல்வேன். கரெக்டா? அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் எனக்கே தெரியும் அந்த ப்ராடக்ட் வந்து மட்டமான ப்ராடக்ட்டு, நான் கொடுக்குற ப்ராடக்ட் மட்டமான ப்ராடக்ட்டு, நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் அதை திருப்பி வாங்கிக்கக்கூடாதுங்கிற விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். அதே மாதிரி கம்பெனியும் யூஸ் பண்ணக்கூடிய அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து நல்லா இல்லை, அது வந்து மட்டமான ப்ராடக்ட்டு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க ஏன் இந்த மாதிரி ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறாங்க? அதாவது நீங்கள் ப்ராடக்ட் வாங்கிட்டு உங்களுக்கு 30 டேஸ் டைம் தரும். இந்த 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு அதுக்குன்னு தனியாக வந்து காசை நீங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஓப்பன் சேலஞ்ச் ஏன் கம்பெனி பண்ணுறாங்க? இது வந்து ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. இதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. உங்களோட ஐடியை டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா யாருமே இது வரைக்கும் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணதே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு கம்பெனி வந்து ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இந்த அளவுக்கு ஓப்பன் சேலஞ்ச் பண்ணாங்கன்னா ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டி பக்காவாக இருக்குங்கிற விஷயத்தை கிளியராக தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதாவது நீங்கள் வெஸ்டில் உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் அதோட கிளாரிட்டி என்ன, அது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ரைஸை பார்த்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ப்ரைஸை பார்த்து ஜட்ஜ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் லாஸு. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய வெஸ்டேஜோட ப்ராடக்ட்ஸுங்கிறது பார்க்கும்போது தெரியாது, அதை யூஸ் பண்ணும்போது தான் தெரியும் அதோட குவான்டிட்டி என்ன, அதோட குவாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சில பேர் ப்ராடக்ட்டை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜட்ஜ் பண்ணிட்டு அப்படியே கண்ணாலே ஒரு மெஷர்மெண்ட்டுங்கிறது போட்டுடுறீங்க. ஓகே இப்படி தான் இருக்குங்கிறத நீங்களா ஒரு இமேஜின் பண்ணிட்டு போயிடுறீங்க. சீரியஸாக அப்படி பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் நம்ம வெஸ்டேஜோட ப்ராடக்ட் வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஆளா, நம்ம வெஸ்டேஜில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து மட்டமான ப்ராடக்ட் நினைக்கக்கூடிய ஆளா, இல்லை வெஸ்டேஜில் உள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து இதை வாங்க முடியுமா, இது நம்ம வந்து வாங்கினா நமக்கு வந்து ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, இல்லை இதை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நினைக்கக்கூடிய ஆளா, பயப்படவே வேணாம். நம்மக்கிட்ட மணி பேக் கேரண்டி இருக்குது. இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தாராளமாக நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ பயப்படவே வேணாம், தாராளமாக நீங்கள் வாங்கிக்க முடியும். அப்போ நீங்கள் நினச்ச 30 பிவியாக இருந்தாலும் சரி, 60 பிவியாக இருந்தாலும் சரி, 100 பிவியாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் லீடர்ஸ். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்லைடை பாருங்கள். ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா இதில் உங்களுக்கு கிளியராக தெரியும், நீங்கள் பார்த்தாலே கண்டிப்பாக புரிஞ்சிருப்பீங்க. மேலே பாருங்கள், முதல் தரமான பொருட்களை 1000 ரூபாய் கொடுத்து எங்களது கடையில் வாங்கினால் நீங்கள் இங்கே சம்பாதிக்கலாம். அதாவது வெஸ்டேஜ் ஷாப்பில் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்கங்க. நீங்கள்
முதல் தரமான கிரேட் 1 ப்ராடக்ட்ஸை நம்மளுடைய ஷாப்பில் வந்து வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வெஸ்டேஜ் ஷாப்பில் சொல்கிறோம். அதுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க கடை போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் கடையில் வந்து நீங்கள் பொருளை வாங்கினீங்கன்னா நாங்கள் சம்பாதிக்கலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டா செகண்டா? நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அதாவது வெஸ்டேஜை சூஸ் பண்ணீங்களா இல்லை அதர் ஷாப்பை சூஸ் பண்ணீங்களா? அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு போய் ஆன்சர் பண்ணிட்டு வாங்க பார்ப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கீழே சென்டரில் பாருங்கள், நான் கிளியராக போட்டிருக்கேன். யாரோ சம்பாதிக்க நாம் ஏன் வந்து ப்ராடக்ட்டுங்கிறது வாங்கணும், அதுக்கு நம்மளே சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற யார் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நான் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நம்ம லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஃபீட்பேக் ட்ரைனிங்கிறது நம்ம வந்து நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ, வாங்க பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை வந்து கார்ட்டில் ஆட் பண்ணி, எப்படிங்க கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஃபீட்பேக்குங்கிறது கொடுங்க. ப்ராடக்ட் ஃபீட்பேக் ட்ரைனிங்கில் ஃபீட்பேக்காக கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அது ஒரு டாஸ்க்காக நான் தரேன். ஓகேவா? நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க்காக தரேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் அதாவது இல்லைங்க நான் 30 PVக்கு தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது நான் 100 PV 60 PV சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்கிட்ட 30 PVக்கு தான் இப்போ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ராடக்ட் வாங்கி கொடுப்பீங்க. இங்கே ஒன்றும் யாரும் ப்ராடக்ட் ப்ரொமோஷன் பண்ண போகிறது கிடையாது. அவங்க விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஓகேங்களா? நான் 100 PV சூஸ் பண்ண போகிறேன், நான் 60 PV சூஸ் பண்ண போகிறேன், ஆனால் என்கிட்ட இப்போதைக்கு அமௌண்ட் இல்லை, ஆனால் அதுக்கான ப்ராடக்ட்லாம் நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்குங்களை கொடுக்கலாம். இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வாங்கி கொடுத்தீங்களோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கார்ட்டில் ஆட் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னா உங்களுடைய கைட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நான் என் வீட்டுக்கு இந்த மந்த்துக்கு நான் வாங்கின ப்ராடக்ட்ஸை நான் காமிக்கிறேன். அதாவது கார்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நாளைக்கு 2ஆம் தேதி. ஸோ ஆர்டர் கண்டிப்பாக போட்டுருவேன். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ வெஜ் காலேஜன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா என் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் பெயினுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு ஜாயின்ட் பெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேப்சூல்ஸ் வரும் அப்படின்னா வெஜ் காலேஜன், இங்கே பாருங்கள் குளுக்கோசமின், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோனி. ஓகேங்களா? இன்னும் வந்து கால்சியம் அதெல்லாம் இருக்குது. இது மட்டும்தான் காலியாக போகுதுன்னு சொன்னாங்க, அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இதை பற்றி நான் ட்ரைனிங்கில் கண்டிப்பாக ஃபீட்பேக்குங்கிறது கொடுப்பேன். நெக்ஸ்ட் வந்து ஆலோவேரா. ஓகேங்களா? ஆலோவேராங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நான் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து பாடி வந்து ஹீட் பாடி, அதனால் ஹேர் லாஸ் ஆகும். ஸோ இன்னும் ஒரு சில ப்ராப்ளம்லாம் இருக்குது, பிம்பிள் வரும். ஓகேங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆலோவேராங்கிறது வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் அசஸ் சோப்புங்கிறது எங்கள் வீட்டில் ரெகுலராக வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஓகேங்களா? அதனால் அதுவும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஃபோலிக் 9+. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய அம்மாவுக்கு வந்து பிளட்டோட லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால தான் அது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நோனி பற்றி சொல்லிட்டேன். ஷாம்புங்கிறது எங்களுடைய வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஹேர் தான், அதனால் இந்த ஆயிலி ஷாம்பு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் லீடர்ஸ். நான் 100 PVக்கு நான் சூஸ் பண்ண ப்ராடக்டாக ஷோ பண்ணிட்டேன். கண்டிப்பாக ஆர்டர் போட்டுட்டு அதுக்கான பிவி ஆட் ஆன டேஷ்போர்டை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். நாளைக்கு 2ஆம் தேதி கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ நீங்கள் கரெக்டாக கவனிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான டாஸ்க் என்னென்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஓகேவா? என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த கார்ட்டில் ஆட் பண்ணி இந்த ஆடியோ ஸ்வைப் பண்ணி, அதாவது இந்த வீடியோ ஸ்வைப் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இந்த ஸ்க்ரீன்ஷாட்டுங்கிறது ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் இப்போயுமே சொல்கிறேன், நான் 100 PV வாங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு அமௌண்ட் இல்லை, ஆனால் நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன், இந்த கன்சல்ஸ் டேட் முடிவுக்குள்ள நான் வாங்கிடுவேன் அப்படின்னா அதில் என்னென்ன ப்ராடக்ட் வாங்க போயின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் ஒரு ஐடியா தரேன். எனக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில பேர் ப்ரொமோஷன் பண்ணி பண்ணுறீங்க, அது ஆல்ரெடி தெரியும். இன்னும் ஒரு சில பேருக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது உங்களுடைய அப்ளைனுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு வீட்டில் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அதாவது வெஸ்டேஜ் வீட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். அதர் பிராண்டோட ப்ராடக்ட்லாம் என்னென்ன இருக்குது, வெஸ்டேஜோட ப்ராடக்ட்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். இல்லையா வீட்டில் உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் வந்து வெளியில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு தேவையான சோப்பு வந்து என்ன சோப்பு இருக்குது, ஹமாம் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை நம்ம வெஸ்டேஜ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். ஷாம்பு என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு யோசிங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஹேர் ஆயில். ஓகேங்களா? அதே மாதிரி ப்ரஷ்ஷு. ஓகேங்களா? ஸோ வீட்டில் வேறு என்னென்ன ப்ராடக்ட் வந்து அதர் பிராண்ட் ப்ராடக்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அவுட். ஓகேங்களா? வெஸ்டேஜ் உள்ள ப்ராடக்ட் கூட நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ண வேணாம். ஓகேங்களா? நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வரக்கூடிய ப்ராடக்ட்டோட நேமை மட்டும் கிளியராக எழுதிட்டு உங்கள் அப்ளைன் சென்ட் பண்ணுங்கள். அவங்களே ஒரு ஐடியா தருவாங்க. ஓகேங்களா? நான் சொல்கிறது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து நான் கிளியராக சொல்கிறேன். இதை நீங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஓகேங்களா, இதுக்கான ஃபீட்பேக்குங்கிறது குரூப்பில் கொடுத்துட்டு ஓகேங்களா, இந்த வீடியோ நீங்கள் ப்ரைவேட்டாக சென்ட் பண்ணிங்கன்னா ப்ரைவேட்டாக பார்த்துக்கோங்க. குரூப்பில் சென்ட் பண்ணாங்கன்னா குரூப்பில் வந்து ஃபீட்பேக்குங்கிறது கொடுத்துட்டு நான் சொன்ன டாஸ்க்கை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ
ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ. விஷுவல்.